அனைவருக்கும் வணக்கம். அன்பான மாணவியரே, இந்த ஆண்டு இந்த பருவத்திற்கு கம்பராமாயணம் தாடகை வதை படலம் உங்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளன. கம்பராமாயணத்தை கம்பர் இயற்றினார் என்பதும் கம்பராமாயணத்தின் கதையும் நீங்கள் அனைவரும் முன்னதாக அறிந்திருப்பீர்கள். நமக்கு பாடமாக வைக்கப்பட்டிருப்பது பாலகாண்டத்தில் இடம்பெறுகின்ற தாடகை வதைப்படலம் எனும் கதை. உங்களுக்கு அந்த தாடகை யார், எதற்காக ராமன் தாடகையினை வதம் செய்தான் என்பதற்கான முன்கதை சுருக்கத்தினை 2 அல்லது 3 வீடியோக்களில் தரலாம் என நினைக்கிறோம். ஏனென்றால் ஒரு பாடத்தை படிக்க வேண்டுமெனில் அதனுடைய முன்கதை நாம் தெரிந்து கொண்டிருப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அல்லவா? நாம் கண்மூடி ஒரு பாடத்தை படிப்பதை விட அதை குறித்த முழுமையான உள்வாங்கல் என்பது நமக்கு சரியான ஒரு புரிதலினை கொடுக்கும். அந்த வகையில் இந்த தாடகை உண்மையில் இருக்கின்றாளா, எங்கு, என்ன, அதை நாம் முதலில் பார்ப்போம். இந்த தாடகை மலை என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஒரு பெண் தலைவிரி கோலமாக செங்குருதி தோய, அதாவது இரத்தம் பாயுமாறு படுத்திருப்பது போல் காட்சி தரும் இந்த மலை இராமாயண காலத்துடன் தொடர்புடையது. இந்த இடத்தில் அரக்கி தாடகையும் அவரது கூட்டத்தினரும் சேர்ந்து முனிவர்களை யாகம் நடத்த விடாமல் பல விதங்களில் துன்புறுத்தினர் என்று நமக்கு இந்த கம்பராமாயணம் வழி அறிய முடிகின்றது. விஸ்வாமித்திரர் தன்னுடைய யாகத்தினை நடத்த திட்டமிட்டார். அந்த யாகம் இடையூறின்றி நடப்பதற்காக அவரது குமாரர்களை அனுப்பி வைக்கும்படி தசரத மகாராஜாவிடம் கேட்டுக்கொண்டார். தசரதருக்கு 4 குமாரர்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதில் முன்னவன் ராமன், இளையான் லக்ஷ்மண். இவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு விஸ்வாமித்திரர் சில காலம் தம்முடன் இருக்கட்டும் என்று அழைத்து கொண்டு செல்கின்றார். தசரதரும் அனுப்பி வைக்கின்றார். அவ்வாறு செல்லும் வழியில் தாடகை தோன்றி துன்பப்படுத்துகின்றாள். அவள் பெண் என்பதால் ராமன் அவள் மீது கணை தொடுக்க மிகவும் யோசிக்கின்றார். இதை கவனித்த விஸ்வாமித்திரர் ராமனிடம், இவள் பெண் அல்ல, அரக்கி, இவளை வதம் செய்வதால் தர்மம் நிலைக்கும் என்று கூறுகின்றார். ராமர் தரையில் ஊன்றியிருந்த தனது வில்லினை உயர்த்தி நான் ஏற்றி அம்பு தொடுக்கின்றார். பிறகு அந்த இடத்தில் தாடகை வீழ்கின்றாள். ராமர் வில் ஊன்றி இருந்த இடம் வில்லுக்கீரி என்று அழைக்கப்படுகிறது. அம்பு துளைத்து தாடகை வீழ்ந்த இடத்தில் அந்த இடத்தை நாம் திருச்சனம்கோப்பு அப்படின்னு சொல்வது வழக்கம். திருச்சரம் கோப்பு, அதாவது சரம் சரமாக அந்த வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டது. திருச்சரம் கோப்பு தான் இப்பொழுது திருச்சனம் கோப்பு என்று அழைக்கப்படுகின்றது. இதற்கு ஆதாரமாக யாக குண்டங்களும் ராமரின் பாதச்சுவடுகளும் இங்கு காணப்படுவதாக சொல்கின்றனர். தாடகையை வதம் செய்த பாவம் நீங்க ராமர் இவ்வூரில் சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டார். ராமர் பிரதிஷ்டை செய்து, அதாவது உருவாக்கி வழிபட்ட அந்த சிவலிங்கத்தின் பெயர் ராகவேஸ்வரர் என்று சொல்கின்றனர் இந்த ஊரில் இருப்பவர். ராமர் முதலில் லிங்கம் நிறுவி வழிபட்ட இந்த கோவிலும் இந்த இடத்தில் காணப்படுகின்றது. இது நமக்கு இந்த காப்பியத்திற்குரிய பெரும் ஆதாரமாக திகழும் இடம் என சொல்லலாம். நன்றி.